அன்பான குழந்தைகளே, உங்களுக்காக மறுபடியும் ஒரு அழகிய கதையும் திருக்குறளும். மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதோ ஒரு கதையோட கேட்க போறோம் நாம. அதாவது ஒரு அழகான ஊர், அதில் ஒரு கல்யாணம் நடந்து கொண்டிருந்தது. கல்யாணத்திற்கு எல்லாரும் வருவார்கள் அல்லவா? அப்படி அந்த கல்யாணத்திற்கு மாமா, மாமி, சித்தப்பா, சித்தி, பெரியம்மா, பெரியப்பா, அண்ணா, அக்கா, தாத்தா, பாட்டின்னு எல்லார் உறவினர்களும் அந்த கல்யாணத்திற்கு கலந்து கொண்டார்கள். கல்யாணத்திற்கு வந்ததில் சுதாவும் அவளுடைய அக்கா மாலாவும் இருந்தார்கள். சுதாவும் மாலாவும் நெருங்கிய நண்பர்கள். இவர்கள் இருவருக்கும் ஒரு பெண், ஒரு பிள்ளை, குழந்தைகள் இருந்தார்கள். இவர்கள் 4 பேரும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அந்த கல்யாணத்திற்கு அந்த ஊரைச் சேர்ந்த ஒரு வயதான பாட்டியும் அவளுடைய பேரனும் வந்திருந்தார்கள். அவர்கள் இருவரும் அந்த ஊரில் ரொம்ப நாளாக இருக்கிறார்கள். யார் வீட்டு கல்யாணம் என்றாலும் செல்வார்கள். அவர்களால் முடிந்த வேலையை அவர்கள் செய்து கொடுப்பார்கள். உதவி செய்த பின்பு அவர்களுக்கு எல்லாரும் அந்த கல்யாணத்து சாப்பாடு, பட்சணங்கள், இனிப்பு எல்லாவற்றையும் கொடுப்பார்கள். இவர்களும் அதை எடுத்துக்கொண்டு வந்து விடுவார்கள். பாட்டியும் பேரனும் இப்படி எல்லாருக்கும் உதவி செய்து அதன் மூலம் கிடைக்கும் ஒரு சிறிய வருமானத்தில் வாழ்ந்து வந்தார்கள். சுதாவும் மாலாவும் அந்த ஊரிலேயே சிறந்த பணக்காரிகள். அவர்களிடத்தில் நிறைய பணம் இருந்தது. தோட்டம், வீடு, காரு என்று சிறப்பாக வாழ்ந்து வந்தார்கள். அந்த கல்யாணத்திற்கு பாட்டியும் பேரனும் வந்து அங்கு சாப்பிட்டவர்களுக்கெல்லாம் வெத்திலை பாக்கு கொடுப்பது, தண்ணி கொண்டு வந்து கொடுப்பது, கல்யாணத்தில் பூக்களை எல்லாம் ஒழுங்குபடுத்துவது என்று சின்ன சின்ன வேலைகளை ஓடி ஓடி செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்து கொண்டிருக்கும் பொழுது கல்யாணத்து உறவினர் ஒருவர் பாட்டியை பார்த்து, பாட்டி, காலையிலிருந்து நிறைய வேலைகள் செய்து கொண்டிருக்கிறாய், நீயும் உன் பேரனும். ஆகவே நீங்கள் இருவரும் சாப்பிட்டு விட்டு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போனார். பேரனும், பாட்டி, எனக்கும் பசிக்கிறது, வா பாட்டி என்று இருவரும் போய் அந்த கல்யாண மண்டபத்தில் ஒரு ஓரமாக போட்டிருந்த சேரில் உட்கார்ந்து கொண்டு சாப்பிட ஆரம்பித்தார்கள். மாலாவும் சுதாவும் அதை பார்த்தார்கள். அழுக்கு புடவை, வாடிய முகம், சுமாரான உடையில் இருந்த அவர்கள் இருவரையும் பார்த்தவுடன் இந்த பணக்கார பெண்மணிகளுக்கு பிடிக்கவே இல்லை. மிகவும் அருவருப்பாக இருந்தது. அதனால் அவர்கள் இருவரும் அவர்களை பார்த்து, ஆமாம் ஆமாம், எந்த கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்டாலும் வந்துருங்க. நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் நாங்கள் பார்க்கணுமா? ஏன், நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டு போனப்புறம் நீங்கள் உட்காரக்கூடாதா? உடனே நீங்களும் சேரில் உட்காந்துருவீங்களா என்று இளக்காரமாக பேசினார்கள். அதை கேட்டவுடன் பாட்டிக்கும் பேரனுக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது. இருவரும் எழுந்து சென்று ஒரு ஓரமாக உட்கார்ந்து வேறு ஏதாவது வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். மீண்டும் அந்த உறவினர் அங்கு வந்தார். பாட்டி, எதுக்காக மறுபடியும் வேலை பண்ற? நான் தான் உன்னை சாப்பிட சொன்னேனே அப்படின்னு சொன்னவுடன் பாட்டி எதுவும் பேசவில்லை. சிறுவனான பேரனுக்கோ மிகவும் வாடி போயிருந்தது. எங்களுக்கு இப்போ சாப்பிடக்கூடாதான், எல்லாரும் சாப்பிட்டப்புறம்தான் சாப்பிடணுமா மாமா என்று சொல்லித்து அந்த குழந்தை. உடனே அந்த அந்த உறவினர் சொன்னார், யாரப்பா அப்படி சொன்னது? சின்ன பையன் நீ, சாப்பிடறதுக்கு யார் என்ன சொன்னார்கள் உன்னை என்று கேட்டான். அவன் ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் அங்கே இருந்த இருவரும், மாலாவும் சுதாவும் வந்து, நாங்கள் தான் சொன்னோம், இதில் என்ன இருக்கிறது? கல்யாணத்திற்கு எல்லாரும் வந்திருக்கிறார்கள். எல்லாரும் சாப்பிட்ட பிறகு இவர்கள் உதவிக்கு வந்தவர்கள் தானே, கடைசியாக சாப்பிட்டால் என்ன தப்பு என்று சொன்னார்கள். உடனே அந்த உறவினர் சொன்னார், அம்மா, நீங்கள் சிறந்த பணக்காரர்கள். உங்களுக்கு வீட்டிலும் உணவு இருக்கிறது, வெளியிலும் உங்களுக்கு மரியாதை இருக்கிறது. ஆனால் பாட்டியும் இந்த சின்ன குழந்தை பேரனும் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிட்டு தங்கள் உழைப்பை கொடுத்துவிட்டு தான் சாப்பிடுகிறார்கள். எந்த சூழ்நிலையிலும் யாரையும் எந்த நிலையிலும் அவமானப்படுத்தும்படி நாம் பேசக்கூடாது. ஏளனம் செய்து பேசினால்
அவர்களுடைய முகம் எப்படி வாடி போகும் தெரியுமா என்று சொல்லிவிட்டு, மோப்பக் குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்கக் குழையும் விருந்து அப்படி என்று சொன்னார். அதாவது அனிச்சம் பூ என்று ஒரு பூ இருக்கிறது. அதை முகர்ந்து பார்த்தாலே அது வாடிவிடும். அதை போல நமக்காக உதவிக்கு வந்து நம்முடன் வேலை செய்பவர்களுக்கு சுள் என்று ஒரு சொல் சொன்னால் அவர்கள் முகமும் அந்த பூவை போல வாடிவிடும். யாரையும் முகம் வாட வைத்துவிட்டு நாம் உட்கார்ந்து வடை, பாயசம், லட்டு, ஜிலேபி என்று சிரித்து கொண்டு உணவு உண்டால் அந்த உணவு ஜெரிக்குமா சொல்லு என்று சொன்னார். இதை கேட்டவுடன் மாலாவும் சுதாவும் வாயடைத்து போய்விட்டார்கள். ஆகவே குழந்தைகளே, எப்பவும் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் மனம் நோக பேசக்கூடாது. அனிச்சம்பூ போல அவர்கள் முகம் வாடிவிடும் என்று நினைவு கொள்ளுங்கள். வணக்கம்.